பிரானா மீன் மனிதர்களோட எலும்பை கூட கடித்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கொடூரமான ஒரு மீன். அப்படி தானே இது வரைக்கும் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு அது கொடூரமான மீன்லாம் கிடையாது. இதோட அளவே 8லேருந்து 12 அங்குலம் தான் நீளம் இருக்கும். இது தென் அமெரிக்க பகுதியில் அமேசான் மாதிரியான சில நதியில் மட்டுமே காணப்படக்கூடிய நன்னீர் வாழ் மீன் தான் இந்த பிரானான்றது. இதில் அந்த பகுதியில் 30லேருந்து 60 இனங்களுக்கு மேலேயும் இருக்குது. இதோட பற்கள் நல்ல கூர்மையாக ஒரு ரேசர் மாதிரி இன்டர்லாக் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்ல கடினமாக கடிக்கக்கூடிய வலிமையான தாடை அமைப்பை கொண்ட ஒரு மீன் இது. இது ஒரு ஆம்னிவோர், அனைத்துண்ணி, எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய ஒரு மீன். இது சின்ன புழுக்கள்லேருந்து பூச்சிகள்லேருந்து விதைகளை, அப்புறம் ஓடுரைகளை, நண்டுகளை, மீன்களை இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடக்கூடிய எல்லாத்தையும் உண்ணக்கூடிய ஒரு உயிரினமாக தான் இது இருக்குது. சுறா மீன் மாதிரியே இதுங்களுக்கும் பற்கள் கொட்டிடுச்சுன்னா திரும்ப புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் பாதி பற்கள் மொத்தமாக கொட்டி புதுசாக முளைஞ்ச நிகழ்வுகள் கூட நடந்திருக்கு. இதுங்க நீந்திட்டு இருக்கிற குளத்தில் ஒரு மனிதன் விழுந்துட்டா அதுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சதையெல்லாம் பிச்சு கடைசியில் எலும்பை கூட விடாமல் பிச்சு கடிச்சு சாப்பிட்ரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது பொய். அது சில படங்கள் மூலமாகவும் சில கதைகள் மூலமாகவும் உருவாக்கப்பட்ட ஒன்று. இதோட அந்த ஷார்ப்பான டீத்தை வச்சு அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுங்களோட உணவுன்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் தான். இதுங்க எப்போ பொதுவாக கிடைக்கும்னா ஆழமே இல்லாத ஒரு குளத்துக்குள்ளே இந்த மீன்கள் மாட்டிக்கிச்சு ட்ராப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் இதை நம்ம பிடிக்க ட்ரை பண்ணால் அதுங்க தற்காத்துக்கிறதுக்காக மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி வேறு எந்த நேரத்துலையும் இதுங்க பெரிய விலங்குகளை தாக்காது. இதோட உணவு மட்டும் தான் இது பிடிச்சி சாப்பிடுமே தவிர மற்ற பெரிய விலங்குகளை மனிதர்கள்லாம் தாக்கணுன்ற அவசியமே இது கிடையாது. அதை இது முயற்சி கூட பண்ணாது. நாம் இதை பிடிச்சா மட்டும் தான் இது கிடைக்கும். இதுங்களோட எதிரின்னு பார்த்தா கேமன்னு சொல்லிட்டு அங்கே முதல இனம் இருக்குது. அது அப்புறம் டால்ஃபின்கள் இருக்குது. அந்த நன்னீர் வாழ் டால்ஃபின் இருக்குது. இதுங்கெல்லாம் தான் இதுங்களை பிடிச்சி சாப்பிடுவோம். இந்த மீன்களை பிடிச்சி சாப்பிட்றோம். இதுங்களோட பற்களோட கூர்மையும் தாடையோட வலிமையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இருந்தாலும் இதுங்க அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு ஆபத்து இல்லாத ஒரு உயிரினம் தான்.